வணக்கம் நண்பர்களே. இந்திய கிரிக்கெட்டில் ஒரு புதிய நட்சத்திரம், ஏன் உலக கிரிக்கெட்டிலே ஒரு புதிய வரலாறுன்னு கூட சொல்லலாம். மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் இந்த 2 மாநிலங்களுக்கு நடந்த போட்டியில் 8 பால்ல 8 சிக்ஸ் அடித்த ஒரு வீரரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து அப்டேட் வரும்போது நீங்கள் பார்க்க முடியும். அதாவது கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், தொடர்ந்து 6 பால் 6 சிக்ஸ் அடிக்கிறதே மிகப்பெரிய ஒரு அபூர்வமான விஷயம். ஏன்னா இந்த ரஞ்சி போட்டியில் ஏற்கனவே எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்கள தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுலேயும் அந்த பவுலர் கண்டிப்பாக 3 சிக்ஸ் போனாலே அடுத்து சிக்ஸ் அடிக்க முடியாமல் ட்ரை பண்ணுவார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தேன். மேகாலயாவை சேர்ந்த ஆகாஷ் குமார் சௌத்ரி, இந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெக்கில் போட்டாலும் அடிக்கிறான், ஆஃபில் போட்டாலும் அடிக்கிறான், ஸ்டம்புக்கு போட்டாலும் அடிக்கிறான், ஒய்டா போட்டாலும் அடிக்கிறான். எல்லா பாலையுமே தொடர்ந்து 6 பால் 6 சிக்ஸு. அது மட்டும் இல்லை, அடுத்து வந்த ஓவர்லேயே தொடர்ந்து 2 சிக்ஸு, கண்டினியூஸாக 8 பாலில் 8 சிக்ஸு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சோபர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பால் 6 சிக்ஸ் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி சாஸ்திரி, இந்தியாவை சேர்ந்தவர், 6 பால் 6 சிக்ஸு. 3வது பிளேயராக, ஆனால் முதல் முறையாக 8 பாலில் 8 சிக்ஸு. அது மட்டும் இல்லை, 11 பாலில் 50 அடிச்சிருக்கான். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் 8வது இறங்கின பேட்ஸ்மேன். அதான் ஆச்சரியம். ஓப்பனிங்கும் மிடில் ஆர்டரோ கிடையாது. இப்போ நம்ம டீம்லேயே பார்த்தீங்களேன், ஒரு குல்தீப் யாதவோ இல்லை ஒரு ஆகாஷ் தீபோ 6 பால் 6 சிக்ஸ் அடித்தா எப்படி நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம். அது மாதிரி 8வது இறங்கின பேட்ஸ்மேன். அப்போ என்ன மாதிரி விளாண்டுருக்கான் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த முதல் தர போட்டியில் 12 பாலில் 50 அடித்தது தான் சாதனையாக இருந்திருக்கு. அதையும் முறியடிச்சிட்டான். 11 பாலில் 50. ஸோ ஒவ்வொரு வரலாறும் பார்த்தீங்கன்னா புதிய வீரர்களாக மீண்டும் உடைக்கப்படுகிறது. அந்த வகையில் உலக கிரிக்கெட்டுக்கே இந்தியா ஒரு மகத்தான சாதனை பண்ணியிருக்கு. அந்த ஆகாஷ் குமார் சௌத்ரிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த போய் சந்திப்போம்.